ஹலோ குட்டி பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். யாரை பற்றின கதை? ஒரு காக்கா பற்றின கதை. இது ஒரு புது கதை, கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்ததாம். அந்த காக்காவோட வீடு ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் ஒரு சின்ன வீடு. அதில் தான் அந்த காக்கா இருந்ததாம். ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ஸ்கூல் பெல் அடித்த உடனே இந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வரதை பார்த்து இந்த காக்காக்கும் தோணுமா, எனக்கும் ஸ்கூலுக்கு போனோம் போல இருக்கே, எனக்கும் ஒரு இந்த ஸ்கூல் பேக், இந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துன்னு எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு நினைக்குமா. ஆனால் தினமும் அந்த ஸ்கூல் பெல் அடித்த உடனே இந்த காக்கா என்ன பண்ணும், பறந்து போய் அந்த கிளாஸ் ரூமோட ஜன்னலில் போய் உக்காந்துடும். கிளாஸில் என்ன நடக்கிறது, யார் வந்திருக்காங்க, என் பசங்கள்லாம் என்ன விளையாடுறாங்க எல்லாம் இந்த ஜன்னலில் உட்காந்து இந்த காக்கா பார்த்துட்டே இருக்குமா, உள்ளே நடக்கிறது எல்லாத்தையும். இந்த பசங்களுக்கு இது ரொம்ப ஒரே குஷி. நம்ம ஃப்ரெண்ட் காக்கா இன்னைக்கு வந்தாச்சு, ஹலோ காக்கா, ஹலோ அப்படின்னு இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே குஷி. ஒரு நாளைக்கு அந்த டீச்சர் என்ன பண்ணாங்களா, தங்கிட்ட இருக்கிற பிரெட் பீசஸை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக எடுத்து அந்த ஜன்னல் பக்கத்தில் வச்சாங்க. இந்த காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். நமக்கு யாரோ ஒரு இது கொஞ்சம் பிரெட் வச்சுருக்காங்க. ஒரு பிரெட் பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுதான். இந்த டீச்சர் இன்னொரு பீஸை போட இந்த காக்கா ஜன்னல் வழியாக கிளாஸ் ரூம்குள்ளே குதிச்சு பறந்து வந்துவிட்டோம். வந்து ஒவ்வொரு பிரெட் பீஸையும் எடுத்து வாயில் சாப்பிட்டு அது கிளாஸ் ரூம்குள்ளேயே வந்தாச்சு. பசங்களுக்கும் ஒரே குஷி. டீச்சர் சொன்னாங்க, ரொம்ப சத்தம் போடாதீங்க பசங்க, ஏன்னா அந்த காக்கா பயந்து பறந்து போயிடும், எல்லாரும் குவைட்டாக இருங்க ப்ளீஸ். ஸோ இந்த காக்கா அப்படியே உட்காந்து பார்த்து டீச்சர் சரி நம்ம பாட்டுக்க கிளாஸ் எடுக்கலாமா, இந்த பசங்க எல்லாரும் கலர் பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற கிரேயான்ஸ் இருக்குது, நோட் புக் இருக்குது, எல்லோரும் வரைய ஆரம்பிங்க. ஸோ எல்லா பசங்களும் அவங்களோட நோட் புக், கிரேயான்ஸ் எல்லாம் வச்சு வரைய ஆரம்பித்தாங்க. அப்போ திடுதுப்புன்னு பார்த்தா இந்த காக்கா போர்டில் வரைய ஆரம்பிச்சிடுத்து. எதை வச்சு? சாக் பீஸை மூக்கால் பிடிச்சு ஒரு ஆப்பிளை வரைஞ்சது. பசங்களுக்கெல்லாம் ஒரே அதிசயம். இந்த காக்கா இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கு, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கு. எல்லாரும் தட்ஸ் திஸ் அன் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காக்கா அடுத்த ஆப்ஜெக்டை வரைய ஆரம்பிச்சுடுத்து. அது ஒரு பால். பசங்களுக்கு ஒரே குஷி, பி ஃபார் பால். காக்கா திருப்பி பார்த்து திருப்பியும் சாக் பீஸை வச்சு பிளாக் போர்டில் ஒரு கேப்பை வரைஞ்சது. பசங்களுக்கு ஒரே சந்தோஷம், சி ஃபார் கேப். த டீச்சர் இதை பார்த்துட்டு, வாவ், இவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் காக்காவா, பார்த்ததே இல்லை. காக்காக்கு இனிமேல் நம்ம ஒரு சீட் இங்கே ஒரு இடத்துல பண்ணி நம்ம கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுக்கலாம். பசங்களுக்கு ஒரே ஹாப்பி, காக்காவுக்கு ஒரே ஹாப்பி. அண்ட் அன்னிலேருந்து இந்த காக்கா தினமும் மார்னிங் 8 o'clock அந்த நர்சரி கிளாஸ் ரூம்குள்ளே போய் தன்னோட குட்டி இடத்துல உட்காந்து கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்குமா. அடுத்த தடவை ஒரு காக்கா உங்கள் ஸ்கூலுக்கு வந்தாலும் அதை பிரெட் பீசஸ் போட்டு அதுக்கு ஒரு ஹலோ சொல்லுங்க, சரியா? அதுவும் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் காக்கா, உங்கள் மாதிரியே அதுவும் இன்டெலிஜென்ட்டாக எல்லாத்தையும் கற்றுக்கும். பாய் பாய்.